போலாமான்னு தோணுது. விடமாட்டே மொத்த திண்ணி அடிப்பே. இப்போதே எங்க அம்மா கை கொண்டிருக்கிறார்கள், கை விட்டார்கள். இப்போது பீடத்தை கீழே போட போகிறார்கள். பீடம்னா அது பீடம் என்ன பட்டுச்சு, ஒரு பக்கம் ஜன்னலை சாத்து. இப்போது இலையை போட்டு விட்டார்கள். இலையில் கும்பத்தை கொட்ட ரெடி ஆகிக்கொண்டிருக்கிறார். ஆமா, கும்பம் மயன கொண்ட மாதிரி அதுல படுகு போடுதான் தெரிகிறது. உன்னை பார்த்தா அவர்கள் குண்டானோடு கொட்டுகிறார்கள், கொட்டி விட்டார்கள். இருக்க மாட்டேன், ஏதோ வாயில்லாத ஜீவனுக்கு பாப்பா தெரியாது உனக்கு. முருகா 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 கல்யாணம் போற பாத்தியா, அப்பதான் தெரியும் உனக்கு. முருகா 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 அவர்கள் கொட்டி விட்டார்கள். சொன்னாங்க அந்த மாதிரியா. இப்போது எங்க அம்மா காலை பரப்பா என்று பருப்பு கொண்டு வாய் மூடி விட்டா பேச முடியாதும்மா. அதான விட்டு எங்க அம்மா சாப்பிட சொல்லு குசு குசுன்னு பேசுறேன். அவங்க சாப்பிடுறதா இல்லையா? நீ இம்மா நேரம் பேசாது, இப்ப மட்டும் குசு குசுன்னு பேச. ஐயோ என்ன சாப்பிடுறதா இல்லையா? அதேதான். என்ன குழம்பு பிடித்து? சாம்பார். எங்களுக்கு பிடிக்காத ஒரே கொஞ்சம் சாம்பார். ஒரு அதிகாரி கோயில் போட்டு இச்சுக்காந்துருவோம். இப்போது எங்க அம்மா அந்த இலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கலவையை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது செனர போகிறார்கள். செனர என்றால் செனர். இப்போது கதிக்க போகிறார்கள். கதிக்கு என்றால் கதிக்கு. இப்போது வாரிப்பட்ட போகிறார்கள். ஆமா, ஜேசிபி கையே ஜேபி, வாயே லாரி. ஆமா 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 ஆமா. யாரு ஜாமான்? முக்கியமா பின்னாடி கேக்குதா ஆண்டி? என்னடி பின்னாடி கேக்குதானா? ஒண்ணுமே கேட்கணுமா? அங்கதானே சவுண்ட் வரும். அங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. ஓ, அங்க எதிரில அங்க இருக்கிறவங்களுக்கு அப்படி சொல்லலாம். பின்னாடி என்ன ஒரு வில்லத்தனம். அவன் பின்னாடி இல்ல, தொலைவா இருக்கிறவங்களுக்கு கேக்குதா பேசணும். ஐயோ, சொல்ல வந்ததே மறந்துட்டு நல்ல தன். அதுக்குதான் நான் சொன்னேன். முக்கியமா இது ஆடவர்கள் பார்க்கிறவர்களையும் பெண்கள் தான் பார்க்கணும். ஆமா, பாருங்க. ஏன் எதற்காக ஏன் இவங்க சொல்றாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. பெண்ணா பிறந்தவங்க எப்படி உட்காந்து சாப்பிடணும்னு பார்த்து கத்துக்குங்க. இப்படிதான் ஒரு காலம் பரப்பிக்கணும். உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா வீடு நல்லா விளங்கும். அப்பதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா. இல்லைன்னா ஆட்டோ புடிச்சுன்னு பக்கத்து விடுவோம். சாப்பிடுமா மகாலட்சுமி வரலாம். இருக்கிற மகாலட்சுமி சோறு போடணும். முருங்கக்காவா சாப்பிடாது. முருங்கக்காலாம் சாப்பிடாதுமா. எதுமா ஆள் இல்ல, நீ சாப்பிடாது. எனக்கு கூட உடம்பு சரியில்லை. சாப்பிடு. நான் முருங்கக்காய் சாப்பிட்டு உனக்கு உடம்பு சரி. வாயிரா சொல்லிக்கிறாரு முருங்கக்காலாம் சாப்பிடு. ஐயா நீ மன்மதன். உடனே உடம்பு சரியில்லை. போ போ போ. வாங்கி துண்ண பையா. எந்த கோட்டி சொன்னாலும் வாங்கி தான் சாப்பிடணும். ஐயோ என்ன ஒரு நினைப்பு பாரு. ஒரு பொம்மை நாட்டிக்கிட்டு எப்படி பேசணும், ஏது பேசணும் கேட்டு. எங்க அம்மா வாய் இந்த ஊர் ஏற்மையா இருக்குது. மீன் பிடிக்க வரீங்களா? எப்பா இந்த போய் யாரும் மீன் பிடிக்க வர்றாங்க. ஆமா, ஜிலேபி இல்லாங்குது. சாப்பிடுமா ஐயோ கேட்டுமா வந்து கேட்டேன், நானா பதில் சொல்லுவேன். ஐயோ ஐயோ எத்தனை வந்து குத்து வாந்தி எடுக்க வச்சாங்களே. ஐயோ நான் என்ன செய்வேன்? அம்மா அம்மா
ஐயோ எத்தனை மாசனே தெரியல. மட்டும் உள்ளதா எடுத்து வச்சிருக்காங்கல்ல. அம்மா ஒரு புக். அம்மா மெதுவா மெதுவா வேகமா நடக்காத. வெயிட்ல பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னப்பா? ஆமா 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 கொஞ்சம் வந்துங்க. யார் காரணம்? ஆச்சி அது உதாரி வினோத்து காரணம். இது எப்ப நடந்தது? நீ தூக்கி கொண்டிருந்தா கலியோன்னு கழிச்சிட்டாரு. ஐயோ நான் இதை இருக்க மாட்டேன். அம்மா போவாது இது ஒரு நல்லதான். ஏன்னா கவர்மெண்ட்ல இப்போ நிறைய துட்டுறாங்களா. நீ பாட்டு போட்டுக்கினாரு துட்டு வாங்கி மது கட்டிக்கலாம். ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிற? வாந்தி எடுத்துட்டேன். வாந்தி எடுக்கலாம் மாசமா கட்டுக்க வாந்தி எடுத்த. அப்பயா இந்த சாப்பாடு தெருல போற தெருநாய் தின்னும். நீ துண்ணியே இந்த எங்க அம்மாவுக்கு அடைக்கலம் என்று நான் எவ்வளோ வீட்டுல ஆடு மாடு மேய்ச்சி விட யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை கொடுத்து மரியாதை வெள்ளை காட்சிக்கா பந்த. ஆமா சாட்டா வெட்டி வைக்கிறேன். நானே வயிற்றுச்சல் இருக்கிறேன். ராவா குஷ்டியா ராவெல்லாம் குடிக்க கூடாதுமா. சில பேர் தப்பா குடிச்சிட்டு 5 நடக்கிறாங்க பாவம். குடிக்கவே தெரியல. ஸ்கூல்ல 5 வயசுல பசங்களை சேர்க்குறீங்க. அவனுக்கு ஆகா தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது. அதனால கத்துக்கிட்டு தான் ஸ்கூல்ல சேர்க்குறீங்க. அதே மாதிரி தான் குடிக்கிறதும் கத்துக்கிட்டு தான் போகணும். கத்துக்கார போய் குடிச்சு விட்டு வெயில் ஏறிது உப்பி போகுது. நீங்க தான் குடிக்கணும். பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆஸ்பத்திரி வீடு அங்கேயும் நடக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார் உடம்பு சரியில்லை, வெயில் உப்பி போச்சு, குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க. அதனாலம்மா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி குடிக்கணும். போய் வீட்டுக்காரர் சொல்லி கொடுங்க, உங்களுக்கு நல்லது. நீங்கள் தான் அங்கேயும் கிடைக்கிறீங்க பாவம். அதனால கண்டிப்பாக ஒரு கோட்டை வாங்கி சொல்லுங்க. வாங்கி சொல்லிட்டு பாதி ஊற்று சொல்லு, பாதி வச்சு சொல்லுவோம். அந்த பாதியில் தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு அப்படியே குடிக்கூடாது. அங்கதான் தப்பு பண்றாங்க. என்னப்பா குடிக்கூடாது. கடைக்கு போய் மஞ்சள் பாய்ப்பு ஒன்று வாங்கி வந்து அது தோலை ஊற்றிட்டு உள்ளுக்கிற தோலை சாப்பிடக்கூடாது. கோயில் போகுது மனா அதில் சக்கரை நோய் நிறைய வச்சு தூக்கி போட்டுங்க. ஆனால் சேருங்க தோலை மட்டும் ஒரு கையில் எடுத்துங்க. இந்த கிளாஸில் ஊற்றி கலக்கணும் சரக்கு அது ஒரு கையில் எடுத்துங்க. உள்ள விட்டு 2 ஆட்டிட்டு எரியும் சொல்லுவோம். இந்த ஆள்காரெல்லாம் கலந்துக்கணும் தோலில் வந்துடும். அப்புறம் சரக்கு சுத்தமாகும். அதை குடிச்சிக்கிட்டு வச்சுக்க 120 வயசு கேரண்டி நல்லது. கிளாஸ்ல தோலை விட்டு ஆட்டாதீங்க. போட புறம்போக்கு போ, அப்படி போ. தயவு செய்து யாருங்க அவங்க வீட்டுக்கார தொடப்பு கட்டை எடுத்து அடிச்சு அனுப்புங்கம்மா. நான் சொல்றேன் என்ன இவெல்லாம் சொல்றேன் நம்ம கேட்கறோம்னு கூட நீங்க நினைப்பீங்க. குடிச்சிட்டு வந்தா நிஜமாக அடிங்க. அதனால என்ன யூஸ்? ஒரு விஷயம் செய்யணும்னா அதனால ஒரு உபயோகம் இருக்குன்னா அதை செய்யணும். குடிக்கிறவனு கேவலமா பேசுறேன். குடிக்காதுந்தா ஒரு குடும்பம் தான் நல்லா இருக்கும். ஆனா அவன் குடிச்சானா 5-6 குடும்பம் நல்லா இருக்குது. எப்படி நல்லா இருக்கு? சரக்கு வாங்குறானா அந்த சரக்கு கூட நல்லா இருப்பான். இந்த பாட்டில் போறானா அந்த பாட்டில் பொறிக்கும் போறவன் நல்லா இருப்பான். அப்புறம் சரக்கு சாப்பிட்றது கலகத்துக்கு தண்ணி வாங்குறீங்க, அந்த தண்ணி விற்கிறான் அவன் நல்லா இருப்பான். அதுக்கப்புறம் சைடில் கது ஊறுகாய் வாங்குறீங்க அவன் நல்லா இருப்பான். இந்த வாட்டர் பாட்டில் தூக்கி போறீங்க பாரு, அதை பொறிக்கும் போறான் பாரு, அவன் நல்லா இருப்பான். எத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க? நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நீ கூடுவேன். இவன் வாந்தி எத்த நாய் வந்து நக்கிங்குது, அந்த நாய் நல்லா இருக்கும். தெரியுமா இது யூஸ் குடும்பம் நல்லா இருக்குது. ஆனா யாருன்னா ஒருத்தவங்க தொடப்ப கட்டை எடுத்துன்னு வந்தா கும்புறணும் ஒண்ணு அடிக்கிட்டோம். தொடப்பு கட்டில ஒத்த வாங்கணும், கொடுத்து வச்சுவான். தொடப்பு கட்டில ஒத்த வாங்கணும். கூட்ட பேருக்கு தின்னாது, கோயில் பேருக்கு தின்னாது, மேடி பேருக்கு தின்னாது. இதெல்லாம் பேருக்குலாம் எல்லாம் குப்பில தான் கிடக்கும். குப்பில இருந்து மீட்டு எடுத்து வந்து தொடப்ப கட்டை போடா போடா. குறி வச்சு மைண்ட்லே கேள்வி. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிறாமா இவன். இப்படியே இருந்தா நீ பீஸ் புடிங்கிட்டு போடு. சரி டாபரு அவ என்ன பேசிட்டு போறா பத்தியா? இவளை எப்படிலாம் வளர்த்துருப்பாளா? அவ்வா 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 அம்மா அப்படிலாம் வளர்த்து கூட வந்துச்சியா முந்தானிக்கு நீங்க துவச்சிக்கிறேன். நான் எதுவும் பண்ணிக்கிட்டேன் அதான் அடிச்சு விட்டான் கூட. அதெல்லாம் பன்னீர் மேய். ஆமா எதனா கிதாதா? ஐயோ பண்ணி விடுறா. மீன் மேய்தா?
நீ எது சொன்னாலும் எனக்கு சாதகமாவே இருக்கு. சாதகமா இருக்கும். பல்லு மேலே குத்துவேன். அதான் கல்லு மாதிரியா இருக்கும். அதான் அதனால இந்த சக்காந்தர் பத்து பண்ணி இப்படிலாம் பேசிட்டு போறாளே, நான் சும்மா விட மாட்டேன். ஏய் ஓ போடா போகட்டும் போடான்ற கதையா அது சிவாஜி பாட்டு. போனால் போ நம்ம அந்த வசந்தத்தில் பேச இவன் அடிச்சு பார்த்து திட்டி பார்த்து எனக்கு மசியல. அது நாளை தினத்துல யார் வர்றது? என் கணவர் வருது. அண்ணன் வராரா? அண்ணனா? ஆமா. நானே அண்ணி அண்ணெல்லாம் சொல்லு கொஞ்சமா பாத்துக்கோன்னு. என் கணவர் வந்தா ரெண்டுல ஒரு முடிவு நான் பார்க்கல. அம்மா பேரே மாத்திரு. கோயில் மாடு வச்சேன். சரி வாப்பா. அலைகடல் ஓய்வதில்லை ஆடிவா 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 இருந்தாலும் எனக்கும் சிறிய வயதிலே திருமணம் நடந்தது. எனக்கும் என்னுடைய மனைவிக்கு ஒரு மகள் பிறந்தார். அந்த மகளுக்கு பத்மாவதி என்று பெயர் பெற்றேன். என்னுடைய மனைவி இறந்து விட்டார். என்ன செய்வது? என்னுடைய மகளை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மகள் வசந்தரா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து வந்தேன். ஆனால் அவளோ தினம் தினம் என்னுடைய மகளை கொடுமை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையிலும் நாட்டிற்கு சென்றேன், வேட்டையாடினேன். இப்பொழுது நாட்டிற்கு செல்ல வேண்டும். அழகு வணக்கம் எங்கம்மா, வணக்கங்க ஐயா. நான் ஜோசி கொடுத்துட்டு வரேன் ஐயா. என்ன சொல்றேன்? எப்படி கேட்டா எங்க அம்மாவுக்கு ரெட்ட பெருமை. நாங்க 2 குழந்தைங்க ஒரே நேரத்தில் பிறந்தோம்.
ஒற்றுமையா தான் வளர்ந்தோம். சரி. ஒற்றுமையா தான் எங்க அம்மாத்த பால் கொடுப்பாங்க. ஆனா எங்க அண்ணன் ஒரு வகையக்காரன். அவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? அவன் பாலை குடிச்சிடுவான். என்ன தள்ளிவிட்டு என் பாலை குடிச்சிடுவான். சரி. தானே ஆமா. ஐயா 1.5 பால் குடிச்சானே ஆள் நல்லா கொழு கொழுங்கிறான். நான் 1/2 பால் குடிச்சனே. நான் பைக்கா போட்டேன் ஐயா, பைக்கா போட்டேன். நான் எங்க அண்ணனும் இந்த தெருல நடந்து போனவனே இந்த ஜனங்களாம் எங்க அண்ணனை பத்தி பெருமையா கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? வாடா குண்டா, வாடா குண்டா, வாடா குண்டாடுறாங்க. சரி. அது தமிழ குடு குடு குடுன்னு ஓடியாரான். ஓடி வரான். ஆனா இதே ஜனங்க என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? அட சப்ப, அட பீக, அட கருவோடு, அட ஓடவான, அட வாட்டிப்பு, அட லதர ஃபுட்பாலு. ஏய், இப்படி கேவலமா கூப்பிடுறாங்க. 1/2 பால் குடிச்சானே ஆள் கொழு கொழுங்கிறானே. சரி. 1/2 பால் குடிச்சனே நான் பைக்கா போட்டேனே அவனை போட்டு தள்ளிட்டா. அப்படி வேற என்ன உனக்கு? அப்படி ஒரு எண்ணம் வந்தது. சரி, என்ன? எங்க அப்பா கைடி போற பூச்சி போற கொஞ்சம் வாங்கியாந்து வச்சிருந்தார். அதுல ஒரு புடி அள்ளேன். சரி. தண்ணி விட்டு கட்டியா பேஞ்சுக்கினேன். எங்க அம்மா பால் குடுக்குறாங்களே அங்க போய் தட்டு வந்து கபடி படுத்துக்கினேன். ஐயா போய் சொல்லி போச்சு. என் கூட ஜனங்க ஓன்னு அழுகுறாங்க. நான் எழுந்து பார்த்தேன். அடடே நான் பண்ண மேலுக்கு போட்டா நீ பாலுக்கு பிரச்சனை சொல்லிட்டு நான் ஜனத்தை நீங்கி போய் பார்த்தா பார்த்தா? அப்ப சேர்த்து போட்டுக்கிறான். ஏன் என்னாச்சு? எங்க அண்ணன் குடிக்க பால் அவன் குடிச்சுக்கிறான். அடச்சே, சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? எங்க அப்படியே தேடி குடிக்க. ஏய், போகட்டும் விடு. சரிங்க. நீ ஒரு விளையாட்டு பிள்ளை. ஆமாங்க. இருந்தாலும் நாம காட்டிற்கு வந்து 4 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆமா. வெட்டு ஏறிவிட்டோம். நாட்டிற்கு செல்ல வேண்டும். என்னுடைய மனைவி வசந்தராவை பார்க்கணும். நான் உடைய முன்னாடி கசத்துருவா பார்த்தே அவன் ஐயா. என்னுடைய மனைவி பேர் கசந்தரா. ஆமாங்க. 50 வருஷம் வேலை செய்யறேன். புறப்பட்டு வா, போங்க.